இந்தியன் மார்க்கெட்ல டாடா சியாரா போன்ற புதிய கார்கள் லான்ச் ஆன பிறகு டாப் 10 பிளேசஸ்ல ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கா? மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குற சிறந்த 10 கார்கள் எது அப்படிங்கிறத இந்த வீடியோல குயிக்கா பார்த்தலாம். நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட விக்டோரிஸ். ஏற்கனவே இதே செக்மெண்ட்ல கிராண்ட் விட்டாரா இருந்தாலும் மாருதி சுசுகி நிறுவனம் அரினா டீலர்ஷிப்காக இந்த காரை லான்ச் பண்ணாங்க. அது இன்ஸ்டன்ட் ஹிட் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. கடந்த மாதம் 15,240 கார்கள் விற்பனையாகி 10வது இடத்தை பிடிச்சிருக்கு மாருதி சுசுகியோட விக்டோரிஸ். 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹேந்திராவோட ஸ்கார்பியோ. 15,542 கார்களோட 9வது இடத்துல ஸ்கார்பியோ என் மற்றும் ஸ்கார்பியோ கிளாசிக் ஒன்று சேர்ந்து இந்த நம்பர்ஸை அச்சீவ் பண்ணிருக்காங்க. 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட பலினோ. ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இன்னுமே வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோர்ஷன்ல எக்கச்சக்கமான நம்பர்ஸ்ல விற்பனை ஆயிட்டு இருக்கு மாருதி பலினோ. 16,782 கார்களோட 8வது இடத்தை பிடிச்சிருக்கு மாருதி சுசுகியோட பலினோ. 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது பிரெஸா. 17,486 கார்கள் விற்பனையாயிருக்கு. ஜிஎஸ்டி விலை குறைப்புக்கு பிறகு பிரெஸாவோட விலையில மற்ற காம்பாக்ட் எஸ்யூவியை கம்பேர் பண்ணும்போது பெரிய மாற்றம் இல்ல. இருந்தாலுமே இதுல இருக்கிற 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வேற எந்த சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவிலுமே இல்லாத காரணத்தினால எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கு பிரெஸாவுக்கு. 17,486 கார்களோட 7வது இடத்தை தக்க வச்சிருக்கு மாருதி சுசுகியோட பிரெஸா. 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். 17,806 கார்கள் விற்பனையாயிருக்கு. ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் லிஃப்ட் மற்றும் இன்டீரியர் ஃபீச்சர் அடிஷன்ஸ் அப்படின்னு இருந்தாலும் 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்தது மூலியமா இந்த காருடைய சேல்ஸ் வால்யூம்ல பெரிய தடுமாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இனிஷியலா பெரிய பிக்கப் இல்லை அப்படின்னாலும் போக போக ஸ்விஃப்ட்டுக்கான டிமாண்ட் முன்பிருந்த அளவுக்கு திரும்பி இருக்கு. இதன் காரணமா 17,806 கார்கள் விற்பனையாயிருக்கு மாருதி ஸ்விஃப்ட். நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட எர்டிகா. 7 சீட்டர் செக்மெண்ட்ல பட்ஜெட் கேட்டகரியில எவ்வளவு கார்கள் இருந்தாலுமே எர்டிகா தனக்கான இடத்தை தக்க வச்சிருக்கு. 17,892 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. இது பெரும்பாலும் ஃபிளீட் ஓனர்ஸ் அதிகமாக விரும்பி வாங்குற கார் அப்படிங்கிறதுனால எக்கச்சக்கமான நம்பர்ஸ்ல விற்பனை ஆகுது. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது ஹியூண்டை கிரெட்டா. 17,921 கார்களோட 4வது இடத்தை பிடிச்சிருக்கு ஹியூண்டை கிரெட்டா. ஹியூண்டை கிரெட்டா செக்மெண்ட்ல தான் டாடா சியாராவும் லான்ச் பண்ணாங்க. ஏற்கனவே மாருதி சுசுகி விக்டோரிஸ் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இவ்வளவு நம்பர்ஸ் காம்படிஷனுக்கு வந்த பிறகுமே கூட ஹியூண்டை கிரெட்டாவோட டாமினேஷனை யாராலையும் பீட் பண்ண முடியல. பெட்ரோல், டீசல், எலக்ட்ரிக் அப்படின்னு எல்லா ஃபார்மேட்லையும் அவைலபிளா இருக்கிற காரணத்தினாலையும் ஹியூண்டை கிரெட்டா அப்படிங்கிற பெயருக்கே இருக்கிற தனி பாப்புலாரிட்டி காரணமாகவும் சாலிடான நம்பர்ஸோட டாப் 10 இடத்தை பிடிச்சிருக்கிற அதிகபட்ச நம்பர்ஸ்ல விற்பனையாகிற மிட்சைஸ் எஸ்யூவி அப்படிங்கிற பட்டத்தை இன்னுமே ஹியூண்டை கிரெட்டா தக்க வச்சிருக்கு. 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா பஞ்ச். 19,657 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. டிஸ்பைட் டாடா பஞ்சுக்கு ஃபேஸ் லிஃப்ட் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சும் கூட இந்த நம்பர்ஸ்ல எந்த விதமான தொய்வும் இல்லை. 19,257 கார்களோட 3வது இடத்தை பிடிச்சிருக்கு டாடா பஞ்ச். ஃபேஸ் லிஃப்ட்ல எக்கச்சக்கமான அப்கிரேட் மற்றும் ஃபீச்சர் எடிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இதன் காரணமா இந்த நம்பர்ஸ் இன்னும் அதிகமாக போகுது அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட டிசையர். செடான் கார்களுடைய சேல்ஸ் எல்லா செக்மெண்ட்ல குறைஞ்சிருந்தாலும் டிசையர் அப்படின்னு தனி செக்மெண்ட்டை உருவாக்கி தனக்கான நம்பர்ஸை மாதம் தக்க வச்சிருக்காங்க. 19,629 கார்களோட இந்தியாவோட செகண்ட் பெஸ்ட் செல்லிங் காரா மாருதி சுசுகியோட டிசைர் இருக்கு. இதுக்கு ஃபிளீட் ஓனர்ஸும் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல டாட்டாவோட நெக்ஸான் இருக்கு. மற்ற கார்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு 23,365 கார்கள் விற்பனையாயிருக்கு. டாடா நெக்ஸான் எலக்ட்ரிக், பெட்ரோல், டீசல் அப்படின்னு எல்லா வேரியன்ட்ஸ்லையும் அவைலபிளா இருக்கு. சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி ஸ்பேஸ்ல இது வேல்யூ ஃபார் மணி காரா இருக்கிறதுனால எம்பிவி, மாருதி சுசுகியோட எஸ்யூவிஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு டாடா நெக்ஸான் ஜனவரி 2026ல. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் டாப் 10 கார்ஸ்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.